கோவை மாவட்டம் சூலூர் பகுதியைச் சேர்ந்த ரித்திகா என்பவர் நவம்பர் 18, 2024 அன்று ஒரு அறியாத நபரின் தொலைபேசி அழைப்பால் பெட்எக்ஸ் கூரியர் நிறுவனத்தின் ஊழியர் என்று போலி அடையாளம் காட்டி மோசடிக்கு இரையானார். அழைப்பில் அவரது பெயரில் பதிவு செய்யப்பட்ட பார்சல்களில் போதைப் பொருட்கள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் இருப்பதாக கூறப்பட்டது. பின்னர் மும்பை சைபர் கிரைம் அதிகாரிகள் என்று கூறிய நபர்கள் கைப் வீடியோ அழைப்பில் இணைந்து ரித்திகாவின் வங்கிக் கணக்கு விவரங்களை சரிபார்க்க வேண்டி அவரது கணக்கிலிருந்து 10 லட்சம் ரூபாயை அறியாத வங்கிக் கணக்கு மாற்றினர். பணம் இழந்த பிறகு ரித்திகா கோவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் தலைமையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் விரிவான புலனாய்வை மேற்கொண்டனர். இதில் டெல்லியைச் சேர்ந்த 42 வயதான கோபிகுமார் என்பவர் இந்த மோசடியில் ஈடுபட்டதாக விளக்கமான ஆதாரங்கள் கிடைத்தன. இவர் ஜனவரி 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டார். கோபிகுமார் குஜராத், மகாராஷ்டிரா, கேரளா, டெல்லி மற்றும் கர்நாடகத்தில் ஆன்லைன் மூலம் பல மோசடிகளை நடத்தியதாக காவல்துறை வெளிப்படுத்தியுள்ளது. அவரது வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டதுடன் லேப்டாப், மொபைல், ஹார்ட் டிஸ்க், பென்டிரைவ், ஏடிஎம் கார்டுகள் மற்றும் வங்கி பாஸ்புக் போன்ற குற்ற ஆதாரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோவை சைபர் கிரைம் காவல்துறை ஆன்லைன் மோசடிகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள 1930 என்ற டோல் ஃப்ரீ எண்ணில் உடனடியாக புகார் அளிக்கவும் அல்லது www.cybercrime.gov.in என்ற வலைதளத்தில் பதிவு செய்யவும் அறிவுறுத்தியுள்ளது. இழந்த பணத்தை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்படும் என அவர்கள் தெரிவித்தனர்.